மக்களே இன்றைக்கி எங்கள் வீட்டில் ஒரு வேஸ்ட் பாக்ஸ் இருந்துச்சு. ஸோ அந்த வேஸ்ட் பாக்ஸ் வச்சு நான் எனக்கு கம் வைக்கிறதுக்கு பாக்ஸ் இல்லைன்றதை ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ அது எப்படின்றத பார்க்கலாம் பாருங்கள். இந்த மாதிரி மேல் போர்ஷனை கட் பண்ணிடுங்க. தனியாக கட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுக்கப்புறம் இந்த சைடு ஓப்பனில் இருக்கும் இல்லையா? ஸோ அதை கம் போட்டு பேஸ்ட் பண்ணணும். எந்த இடத்துல அப்படின்னா அந்த மேலே தூக்கிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா? ஸோ அந்த இடத்துல என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி ஏதோ ஒரு கம்ஸ் எடுத்துகிட்டு உங்கள் வீட்டில் இருக்க கம் வச்சு நீங்கள் தாராளமாக அந்த இடத்துல ஒட்டிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஒட்டினோடனே ஒரு பாக்ஸ் ஃபார்மேட் உங்களுக்கு கிடச்சிரும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் இதில் கலர் பேப்பர்ஸ் ஒட்டிக்கலாம். ஸோ நான் ஜஸ்ட் கலர் பேப்பர், ஏன்னா நிறைய பேர் வீட்டில் கலர் பேப்பர் இருக்காது. நம்ம ஹேண்ட் கிராஃப்ட்ன்றது இருக்கிற பொருளை வச்சு செய்கிறது தான். ஸோ அதனால தான் உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன் எப்படின்னு. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஏற்கனவே வெட்டி வச்ச அட்டையில் பாதி அட்டையை வெட்டி இடையில 2 ஸ்லாபாக பிரிச்சுக்கிட்டேன். ஏன்னா ஒன்றுக்கு மட்டும் தான் கம் வைக்க போகிறேன். இன்னொன்று மிச்சம் ஃப்ரீயாக இருக்கிறதுக்கு வேறு ஏதாச்சும் போட்டு வச்சுக்கலாம் அப்படின்றதுக்காக. ஸோ என்கிட்ட 4 பாக்ஸ் இருந்துச்சு. ஸோ கம் அங்கங்கே வச்சு தொலைச்சிருவேன். ஸோ இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா ஒரே பாக்ஸ்குள்ளே இருக்கும். எடுத்த இடத்துல வச்சிடலாம் இல்லையா? ஸோ அது இல்லாமல் செலோ டாப்ஸ் தனியாக இருந்தது. ஸோ செலோ டாப் போட்டு வைக்கிறதுக்கு இந்த ஸ்லாப் நான் யூஸ் பண்ணிட்டேன். இது எப்படி இருக்குன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.